அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதன் நாளில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசியா 49:3 வாசிக்கும் பொழுது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக நிச்சயமாய் மகிமைப்படுவார். வசனம் வாசிக்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த நாளில் சகோதரனே சகோதரியே, தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உறவுகள், சமுதாயங்கள் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த ஆண்டு மீண்டு எழ முடியும். கர்த்தர் எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியத்திலும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அது பிசினஸாக இருக்கலாம், அது ஊழியங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கலாம். இந்த நாளில், இந்த ஆண்டு தேவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களை பார்த்து கடந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களில் மகிமைப்பட போகிறார். அவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில், அவருடைய குளோரி உங்களுடைய குடும்பத்தில் தங்கி இருக்கும். அவருடைய மகிமை தங்கி இருக்கும் பொழுது ஒருவரும் உங்களை ஏற்று நிற்பதில்லை. அவருடைய மகிமை தங்கி இருக்கும் பொழுது தரித்திரம் நம்மை தொடருவதில்லை. அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய ஐஸ்வர்யம் நிச்சயமாய் நமக்குள்ளாக பெருகக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஏசியா 49:3 சொல்லும் பொழுது, அவர் என்னை நோக்கி, பக்தனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பக்தனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மகிமையை தொலைத்திருக்கலாம். மகிமை தொலைந்து விட்டது என்று சொல்லி இக்கோபோத் என்று பெயரிட்டதை பார்க்கிறோம். இக்கோபோத், மகிமை தொலைந்து விட்டது. ஒருவேளை கடந்த ஆண்டு 2024 மகிமை தொலைந்து போயிருக்கலாம், அல்லது மகிமை காணப்படாமல் போயிருக்கலாம். இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே மகிமை பின்தொடரும், மகிமை உங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும். இந்த 2025 ஆண்டு மகிமைக்குள் நீங்கள் வாழ்வீர்கள், மகிமைக்குள்ளாக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள், மகிமை உங்களை பின்தொடரும். அதில் வாசிக்கும் பொழுது அழகாக சொல்கிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன் குடும்பத்தின் மூலமாய், உன்னுடைய தொழில் மூலமாய், உன்னுடைய ஊழியத்தின் மூலமாய், உன்னுடைய காரியத்தின் மூலமாய் நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே, நீங்களும் நான் தான் இஸ்ரவேலன். இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எனவே கடந்த நாட்கள் ஏற்பட்ட தோல்விகள், கசப்புகள், இதெல்லாம் கடந்து நீங்கள் மறுபடியும் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். எனவே இந்த ஆண்டு எழுச்சியின் ஆண்டாக, ஒரு எழுச்சியின் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். அவங்களை டிக்ளேர் பண்றாங்க. என்னன்னா, இந்த ஆண்டு எழுச்சியாக எழுந்திருக்க போகிறீர்கள். எத்தனை இடத்துல விழுந்தோம், பாவத்தில் விழுந்தோம், சாபங்கள் என்று நம்மளை அச்சுறுத்தினது, எதிரோ விழுந்து கிடந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அது உங்களுக்கு எழுச்சியாக இருக்க போறது, எழுச்சியின் ஆண்டாக இருக்க போறது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லும் பொழுது, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்லும் பொழுது ஒரு எதிர்மறையான வார்த்தையை அந்த பக்தன் சொல்லுவதை பார்க்கிறோம். என்னன்னா, அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்துமாய் என் பலனும் செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என் தாசன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று அவர் சொன்னார். அதற்கு ஆமென், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு மாறாக நம்மை போல ஒரு எதிர்மறையான வார்த்தை, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு காரியத்தில் உற்சாகம் இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், விருதாவாய் உழைக்கிறேன். 2024 விருதாவாய் உழைத்தேன், பல ஆண்டுகள் விருதாவாய் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆனால் நான் தோற்று போய்விட்டேன் சொல்லி அந்த பக்தர் சொன்னதை பார்க்கிறோம், ஏசியா சொன்னதை பார்க்கிறோம். ஆனால் மறுபடியுமாக அந்த பக்தனை கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்மறையான வார்த்தையை கடந்து நேர்மறையான வார்த்தையை பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறார் அப்படின்னா, என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, என் பலன், மறுபடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் மறுபடியும் என்னை ஸ்தோத்திரம் பண்ணி வழிநடத்துவார் என்கிற ஒரு விசுவாசமான காரியம் அந்த பக்தனுக்குள்ளாக மறுபடியும் எழுந்தது. இந்த நாளில ஸ்தோத்திரம், யாரை குறித்தாவது ஒரு மனக்கவலை, யாரு மேலே உள்ள அதாவது ஒரு காரியங்களில் குறித்து ஸ்தோத்திரம், அவர்கள் எனக்கு துன்புறுத்தினார்கள், இப்படி ஏதோ சில பல காரியங்களை நினைத்து கொண்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை, நல்ல வாய்ப்புகளை விட்டு விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எனவே இந்த ஆண்டு எழுச்சியின் ஆண்டாக இருக்க போகிறது. இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை பின்தொடரக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. இந்த ஆண்டில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆனால் பக்தன் சொல்லும் பொழுது, நான் வீணாக உழைக்கிறேன்,
இப்படி தேவையில்லாத காரியத்தை பேசுகிறார். ஆனால் மறுபடியுமாக என் நம்பிக்கை யெகோவாவின் மேல் இருக்கிறது, என் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. நான் மறுபடியுமாய் நான் ஸ்தோத்திரம் தேவனை நம்ப போகிறேன், அவர் மூலமாய் எனக்கு பலன் வரும் என்று நம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவன் மகிமைப்பட ஆரம்பித்தார். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றார். உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் நான் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 காரியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும், அப்படி மகிமை என் வாழ்க்கையில் நிரந்தரமாய் தங்க வேண்டும். எனவே நான் செய்யக்கூடிய ஒரு 5 காரியம் நமக்கு எல்லாரும் தெரிந்த வசனம் தான், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாம் அறிந்திருந்த காரியங்கள் தான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை வாசிக்கும் பொழுது முதலாவது காரியம் பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 சொல்லும் பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நல்லா இருக்குல்ல? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியாதா அப்படின்னு வேதாந்தவாதம் பேசக்கூடாது. தேவனுக்கு தெரியாதா என்று பகுத்தறிவு மாதிரி பேசக்கூடாது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது உங்கள் துக்கங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் என்று போட்டிருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல, எதை குறித்தும் கவலைப்படாமல். எனவே கவலை என் வாழ்க்கையில தேவன் செயலாற்றுவதை தடை செய்கிறது. கவலை தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதை தடை செய்கிறது. எனவே ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எனவே இந்த 2025 தேவை சந்திக்கப்படாதா? 2025 ஸ்பான்சர் கிடைப்பானா, கிடைக்க மாட்டானா? 2025 என் தேவைகள் பூர்த்தி ஆகாதா? என்னுடைய எதிர்காலம் எப்படி யோசிக்காதபடிக்கு எல்லா உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வரும்படி தேவன் விரும்புகிறார். உங்கள் காலங்கள், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய நொடி பொழுதுகள் எல்லாம் தேவனுடைய கையில, யெகோவாவின் கையில, பிதாவின் கையில, பரிசுத்தாவின் கையில, கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. எனவே அந்த எண்ணத்துக்குள்ளாக நீங்கள் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். இப்பொழுது கவலைப்படும் பொழுது அந்த கவலை மகிமையை தடை செய்கிறது. என் வாழ்க்கையில் தேவன் நான் உன்னை மகிமைப்படுவேன் சொன்னாரே, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, உனக்கு சிறப்பான காரியத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, அந்த சிறப்பை எது தடை செய்து என்றால் கவலை தடை செய்கிறது. நேற்றை குறித்து கவலை, கடந்த ஆண்டு குறித்து கவலை, எப்பயோ யாரோ ஒரு நம்மை காயப்படுத்தின கவலை, அதை இப்பவும் பார்க்கும்போது அது பசுமையாக இருக்கிறது. அதை பசுமையாக நான் யோசிக்கிறேன், இதை குறித்து கவலை. இப்போ கவலைப்படும் பொழுது என்ன நடக்குது என்றால் மகிமை டிராப் ஆகுது, அந்த குளோரி லீக் ஆகுது. அது என் வாழ்க்கையை விட்டு, ஊழியங்களை விட்டு, எல்லா இதையும் விட்டு என்ன போகுதுன்னா அந்த கவலை கொண்டு போகிறது. எனவே நான் மகிமைப்பட வேண்டும் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார், அவருடைய மகிமை எனக்குள் நிரந்தரமாய் தங்க வேண்டும் என்றால் முதலாவது எதை குறித்தும் நான் கவலைப்படாமல். அது எப்படி பிறகு கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலை வரும், ஆனால் கவலையோடு நீங்கள் டிராவல் பண்ண தேவன் விரும்பவில்லை. கவலை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அதில் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒன்று செய்யணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். இரண்டாவது சொல்லும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எப்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, விண்ணப்பத்தை யாவேட்ட பேசும் பொழுது, விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு அவர் பதில் நிச்சயமாய் தருவார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஒரு தெய்வீக சமாதானம். நல்லா இருக்குல்ல? ஒரு தெய்வீக மன அமைதி. இந்த அமைதியை உலகம் கொடுக்க முடியாது, இந்த மன அமைதியை சினிமா கொடுக்க முடியாது, இந்த மன அமைதியை சில நேரம் நண்பர்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மன அமைதியை தெய்வீக மாத்திரமே, தேவன் மாத்திரமே, தேவனுடைய மகிமை மாத்திரமே இந்த மன அமைதிக்குள்ளாக உங்களை நடத்த முடியும். எனவே விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்திலே நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்குள்ளே மகிமைப்படுவார். நிச்சயமாய் அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே ஆளுகை செய்யும். எனவே எதை குறித்தோம்? ஆமாம், கவலை நம்மளை ஒடுக்கும். கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார். ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லும் பொழுது கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுவதனால நீ ஒரு முளத்தை கூட்ட முடியாது, உன் சரீரத்தின் அளவை கூட்ட முடியாது. கவலைப்படுவதனால ஏதோ ஒரு காரியத்தை நடத்துற போறதில்லை. கவலைப்படுவதனால மறுபடியும் நம்முடைய ஹெல்த் வீக் ஆகுது, ஃபினான்சியல் வீக் ஆகுது. ஹெல்த் வீக் ஆகும்போது எங்கே போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். ஹெல்த் வீக் ஆகும்போது எங்கே போகிறோம்? ஆமாம், ஆறுதல் தேடி எங்கெங்கே போகிறோம். இப்போ ஹெல்த் வீக் ஆகும்போது ஃபினான்சியல் வீக் ஆகிட்டே இருக்கு. எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த. அப்பொழுது சயின்ஸுக்கு மேல அற்புதம், அப்பொழுது உலகம் தரக்கூடிய அற்புதம், அந்த அற்புதம் நிச்சயமாய் உன்னை நிரப்பும். எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஸ்தோத்திரம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாம் கவலைப்படாமல் இருக்கும் பொழுதே மகிமை தங்க ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம்
அப்போஸ்தலர் புத்தகம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் அதில் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலருக்கு ஒரு சோதனை வந்தது. சோதனை வந்தது என்னன்னா, ஊழியங்கள் விரிவடைந்து கொண்டிருந்தது. எருசலேமிலே சபை அக்கினியாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எருசலேமிலே சபை விரிவடைந்து கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். எருசலேம் மையமாக இருந்து கொண்டு அது யூதேயாவிலும் அது சமாரியாவிலும் பூமி முழுவதிலும் சபையின் வல்லமை, சபையின் எழுப்புதல் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த எழுப்புதலை தடை செய்யக்கூடிய காரியம், அந்த மகிமையை நிறுத்தக்கூடிய ஒரு காரியம், என்ன ஒரு காரியம் வந்துச்சுன்னா, அப்போஸ்தலரை டைவர்ட் பண்ணக்கூடிய காரியம், அப்போஸ்தலரை கவன சிதறி உண்டாக்கக்கூடிய காரியம் ஒன்று வந்தது. அந்த காரியம் தான் சபைக்குள்ளாக ஒரு குழப்பம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். என்ன குழப்பம் அப்படின்னா, அது வரைக்கும் மகிமை தங்கி இருந்தது, அது வரைக்கும் அப்போஸ்தலரை கர்த்தர் கனப்படுத்திக் கொண்டிருந்தார், அது வரைக்கும் சபையில் சேர்க்கப்பட்டிருந்த விசுவாசிகளை கர்த்தர் கனப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த மகிமை தங்க விடாதபடி சாத்தானின் போராட்டம், அந்த மகிமை தங்க விடாதபடி மனிதருடைய போராட்டம். ஆனால் தேவனை கர்த்தர் அப்போஸ்தலருக்கு சகல விதமான ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் சரியான ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். மகிமை தொடர்ந்து தங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இப்போ என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அந்த நாட்களில் சீசர்கள் பெருகின பொழுது சபையில குரோத் ஆயிடுச்சு. ஆமா, அது மல்டிப்ளை. சபை பெருகும் பொழுது கிரேக்கருடைய விதவைகள், எங்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. அப்பயே சபையில சோறு போட்டிருக்கான், அப்பயே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப சபையில சாப்பாடு போடும்பொழுது எபிரேயருக்கு விரோதமாக கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். எங்களுடைய கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவையில் அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், எபிரேயருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க அப்படின்னா, எங்களுடைய விதவைகள் தீர்க்கமாக விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி எபிரேயருக்கு விரோதமாக, எபிரேயர் மூலமா தான் எழுப்பு உண்டாயிட்டு இருக்கு. இப்ப எபிரேயருக்கு விரோதமாக பேசினார்கள். பேசும் பொழுது அப்போஸ்தலர் ஒரு முடிவு எடுத்தார்கள். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் வேத வசனத்தை போதியாமலும் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. இங்க சொல்லும் பொழுது என்னன்னா, இப்ப கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் பிரச்சனை இல்லை. வேறவர் இல்ல, கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள், எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள். ஆமா, 2 பேருமே யூதர்கள் தான், ஜூஸ் தான். இப்ப என்ன பிரச்சனை, எங்களுடைய விதவைகளை அவர்கள் விசாரிக்கவில்லை. ஆமா, எங்க பக்கம் சாம்பார் ஊத்தல, எங்க பக்கம் குழம்பு வரல, எங்க பக்கம் அவன் ஆமா பாயசத்தை ஊத்தாம போயிட்டான். இப்படி சொல்லி பந்தி விசாரணக்கூடிய காரியத்தை யோசித்தார்கள். பிரம்மாண்டமான அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. ஆதி சபையில பயங்கரமான அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அற்புதத்தை டம்மியாக்கும்படி பிசாசு என்ன செய்தான்னா, மனிதர்கள் என்ன செய்தார்கள்னா, தேவையில்லாம காரியத்தை டைவர்ட் பண்ணி கொண்டிருந்தார். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை டைவர்ட் பண்ணும்படி பிசாசு உள்ள நுழைந்துகிட்டு இருக்கு. கவனக்குறைவு உண்டாக்கினால் போதும், வாக்குத்தத்தத்தை தடை செய்யலாம். கவனக்குறைவை உண்டாக்கினால் போதும், நம்முடைய ஆசீர்வாதத்தை அவனால் தடை செய்ய முடியும். ஆமா, நிரந்தரமா தடை செய்ய முடியாது. ஆனா அப்பப்போ தடை பண்ணிக்கிட்டே வரலாம். காரணம் என்னவென்றால், நம்முடைய கவன சிதறவை உண்டாக்கலாம். இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் திட்டம் பண்ணியிருப்போம், இன்னைக்கு வேத வாசத்தை வாசிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருப்போம், இன்னைக்கு தேவனோடு நடக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருப்போம். ஆனால் கவன சிதறவை உண்டு. யார் மூலமாக, நண்பர் மூலமாக, யார் மூலமாக கவனத்தை உண்டாக்கி அந்த ஜெபத்தை ஜெபிக்க விடாதபடி ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு தடை செய்வதை பார்க்கிறோம். அந்த பிரச்சனை ஆதி சபைக்குள்ளாகவே நுழைந்தது. ஆதி சபைக்குள்ளாக, அப்போஸ்தலருக்குள்ளாகவே அந்த இடத்திலும் சைத்தான் நுழைய முடியும் என்றால் நம்மளால் ரொம்ப கவனமாக ஞானமாக கையாள வேண்டும். எனவே அப்போஸ்தலர் ஞானமாய் கையாண்டார்கள். மகிமைப்பட்டு கொண்டது சபை, மகிமை இழந்து விடக்கூடாது. மகிமையோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். இப்பொழுது மகிமையோடு வாசம் பண்ணி கொண்டிருக்க அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து மகிமையிலே டிராவல் பண்ணணும், அந்த குளோரியிலே டிராவல் பண்ணணும். இப்போ அந்த மகிமையை சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய சில தேவையற்ற தீக்கணைகள், சாத்தானின் ஆயுதங்கள், அதெல்லாம் அப்போஸ்தலர் சரியாய் கவனித்த. என்னன்னா, எங்களுடைய வேலை பந்தி விசாரிப்பு வேலை அல்ல. இங்க பந்தி விசாரிப்பு குறித்து தவறான காரியம் சொல்லலை. அதுக்காக சோறு போடும்போது அந்த பந்தி வைக்கக்கூடியதை பற்றி தவறாக பைபிள் பதிவு செய்யவில்லை. மாறாக இவங்களுடைய தகுதி வேற, இவர்கள் போதிக்கக்கூடியவர்கள், இப்போது அற்புதம் செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு தகுதி வேற பிரதர், உங்களுக்கு தகுதி சிஸ்டர் வேற. நீங்க தகுதியற்றவரோடு உட்கார வேண்டாம், நீங்க தகுதியற்றவரோடு பயணிக்க வேண்டாம். எனவே தான் தோல்வி, எனவே தான் பிசினஸ்ல தோல்வி. ஏன் தோற்று போகிறோம் என்றால் தகுதியற்றவரோடு பயணிக்கிறோம். நல்லா இருக்குல்ல? தகுதியற்றவரோடு தொடர்ந்து பிரயாணப்படுகிறோம், அவர்களோட நட்பாக இருக்கிறோம். எனவே தோற்று போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 2025 ஒரு முடிவு எடுக்க வேண்டும், 2025 ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் தேவன் என்ன செய்தாரோ, தேவன் என்ன சொல்றாரோ அதிலேயே நான் டிராவல் பண்ணுவேன், அதுவே நான் செய்வேன். அப்போது என் மகிமை நிச்சயமாய் வெளிப்படும் என்ற நீங்கள் அதில் ஆணித்தரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது
இப்போ என்ன அப்படின்னா, பந்தி விசாரிப்பது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 12 பேரும் அதுக்கும் ஆவியானவர்கள் நிறையப்பட்டவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் ஸ்தேவன் வர, ஸ்டீபன் வரார். அதுலேயும் தேவனோடு நடக்கக்கூடியவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ சொல்லும் பொழுது அவங்க ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், மகிமை தொடர்ந்து வாசம் பண்ண வேண்டும், ஆதி சபையில மகிமை தங்கியிருக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அப்போஸ்தலர் 6:4 வாசிக்கும் பொழுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைக்கிடைக்கு தரித்திருப்போம் சொல்ல, இடைவிடாமல், கண்டினியூ அது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆமாம், தொடர்பினை இடைவிடாமல் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா தரித்திருப்போம். ஒரு முடிவு எடுத்தார்கள். பந்தி விசாரிப்பது தகுதி அல்ல. என்ன தகுதி அப்படின்னா, நாங்கள் இடைவிடாமல் வேத வசனத்தை என்ன செய்வோம்னா தரித்திருப்போம் என்று முடிவு செய்தார்கள். எனவே மகிமை ஆதி சபையில தொடர்ந்து மூவாய் கொண்டே இருந்தது. அந்த மேகம் ஆதி சபையிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தது. இப்போ 2 காரியம் பார்த்தோம். கவலைப்படக்கூடாது. 2வது தகுதியான காரியம். எது தகுதி? நாம் எதில் தரித்திருக்க வேண்டும், எது தரித்திருந்தால் மகிமை நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணி பார்த்தோம். 3வது காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மகிமை வர வேண்டும் என்றால் என்னுடைய மனது மறுரூபமாக்கப்பட வேண்டும். மகிமை வர வேண்டும் என்றால் இந்த உலகம் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள், இந்த உலகம் சொல்லக்கூடிய கிளவி கதைகள், பாட்டி கதைகள், இந்த உலகம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நான் நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதை என் ஆள் மனதில் ஒளித்து வைக்கக்கூடாது. ஆமாம், அந்த ஆள் மனது கட்டுக்கதை என்பதுன்னா இன்னைக்கு நல்ல நாள், இந்த இதில் நல்ல நேரம், இதில் நான் செய்யலாம், இப்படியே சொல்லக்கூடிய காரியங்கள் தான் கட்டுக்கதைகள், பாரம்பரியங்கள். இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆமாம், சண்டே சர்ச்சுக்கு வருவான், ஆனால் முகூர்த்தம் பார்த்து தான் கல்யாணம் வைப்பான். ஆமாம், முகூர்த்தம் பார்த்து தான் சில காரியம் செய்வான். ஸ்தோத்திரம். அப்படி செய்ய தேவன் விரும்பவில்லை. தேவன் உண்டாக்கின சகல நாட்களும் அது நன்றாக இருக்கிறது. சகல நாட்களும் நன்றாக இருக்கு. சகல நாட்களையும் பொருட்கள் வாங்கலாம், சகல நாட்களும் திருமணம் முடிக்கலாம். இப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா இதுதான். தேவையற்ற காரியங்களும் அந்நியதோடு. ஆமாம், எப்ராயிம் அந்நிய ஜனத்தோடு கலந்துருக்கிறான், அவனை போக விடு அப்படின்ட்டார். ஆமாம், ரொம்ப போராட மாட்டார் ஆண்டவர். ஓசியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், எப்ராயிம் அந்நிய ஜனத்தோடு கலந்துருக்கிறான், அவனை போக விடுன்ட்டார். அவனை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காத. எவ்வளோ நாள் ஒருத்தனை போய் அப்படியே சபைக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவன் போகிறவன் போயிட்டே இருப்பான். எவ்வளோ நாள் ஆண்டவர் விட்டு நான் போக விரும்புகிறேன்னு சொல்கிறவனை பிடிச்சிக்கிட்டே வச்சுட்டு இருக்க முடியாது. ஆமாம், இங்கே சொல்லும்போது அவரே விட்டுரு அப்படின்ட்டுவார். ஆமாம், இங்கே சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடிய கிறிஸ்தவர்கள், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள். இப்போ பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சம் உலகம், வேர்ல்டு. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அதே போல மேட்ச் பண்ணும் பொழுது அந்த விலாங்கு மீன் கதை தான். ஆமாம், வாழை காமிக்கிறது, இங்கிட்ட தலையை காமிக்கிறது, மீன் தலையை காமிக்கிறது, பாம்புட்ட வாழை காமிக்கிறது. இப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. அந்த மகிமை நிரந்தரமாய் தங்க முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதை அப்படியே விடல. தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா பகுத்தறியணும். என்னன்னா, இதுல தேவன் விரும்புவாரா? இந்த நட்பை தேவன் விரும்புவாரா? இப்போ ஒருத்தனுக்கு விரோதமான பேசிக்கிட்டு இருக்க தேவன் விரும்புவாரா? ஒருவனை குற்றப்படுத்துகிற தேவன் விரும்புவாரா? அல்லது ஏதோ காரியத்தில் என்னுடைய கால்கள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறது, கைகள் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, இந்த தேவன் விரும்புவாரா? நான் பரிசுத்தமாய் அர்ப்பணிக்க வேண்டும் அல்லவா? என் கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, என் சிந்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே. இப்போ என்ன செய்யணும்னா, இதெல்லாம் பகுத்தறிந்தப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மனம் புதிதாக வேண்டும். ஆமாம், கடைசி ஆன்சர் என்னன்னா, கடைசி ரிசல்ட் என்னன்னா, என் மனது மறுரூபமாக வேண்டும். என் மனது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அதிலே மேலே வாசிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலி, உயிருள்ள பலி. ஆமாம் ஆமாம், ஒரு பலி செலுத்துவாங்கல்ல, மிருகத்தை பலி செலுத்துவார்கள், ஆனால் மிருகம் செத்து போயிடும். ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்ம புதிய ஏற்பாடுல பலியாக நம்ம ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவ பலினா வாழும் வரை பலியாகவே இருக்க வேண்டும், வாழும் வரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ மனது என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். என்னுடைய மனது, அன்பு சகோதரனே, ஒரு மனது புதிதாக்கப்படும் பொழுது நீங்கள் தோற்று போன வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் மீண்டு எழ முடியும். ஒரு மனது புதிதாக்கப்படும் பொழுது மறுபடியும் எந்த இடத்துல உங்களை சாத்தான் வச்சு செஞ்சானோ, எந்த இடத்துல உங்களுக்கு உறவுகள் வச்சு செஞ்சிச்சோ, நீங்க மறுபடியுமே அவர்களை வச்சு செய்ய முடியும். ஏன்னா நீங்க அவரோடு போராடுவதில்லை. மகிமை தங்கியிருந்தாவே போதும், உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். மகிமை தங்கியிருந்தாவே போதும், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். மகிமை தங்கியிருந்தா போதும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிச்சயமாக நிரப்பும். அதான் யோசுவாவை பார்த்து சொல்லும் பொழுது,
யோசுவா 1:5 நினைக்கிறேன். நீ ஜீவனோடு நாளெல்லாம் அவர் சொல்றார், நீ உயிரோடுக்கும் நாளலாம். ஆமா, ஜீவனோடு நாள், நீ உயிரோடுக்கு நாளலாம், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பிராமிஸ் பண்றார். ஆமா, ஏன்னா யோசுவா ஆமா மோசேவுடைய அந்த சீசன், மோசேக்கு அப்புறம் வந்தவர். ஆமா, மோசே என்பது பிரயாணத்தை குறிக்குது. 40 ஆண்டுகள் ஆமா பிரயாணப்பட்டே செத்து போனார். மோசே கடைசி கானானுக்குள்ள போல. ஆனா யோசுவா என்பது என்ன? சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். யோசுவா என்பது தேசத்தை 12 கானான் தேசத்தை 12 அதை என்ன செஞ்சாங்க? பிரித்து கொடுத்தவர் யோசுவா. இந்த நாள் யோசுவாவின் நாளாக இருக்கிறது. இந்த காலங்கள் நீங்கள் இந்த 25 நாம் சுதந்திரிக்க போகிறோம். நம்முடைய வீடு வாசல்களை சுதந்திரிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். குழந்தை பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இந்த 25 அநேக காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்ம விட்டு போன காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமா, மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். சூப்பர்ல, நல்லா இருக்குல்ல? மகிமையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எனவே மனம் புதிதாக வேண்டும், ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப மோசேவை பார்த்து எப்ப பார்த்தாலும் காலைல இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தங்கியிருந்தாங்கல்ல. டெய்லி டே பை டே பஞ்சாயத்தை கூட்டிகிட்டே இருந்தான், சண்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். இதை பார்த்து யோசுவா தைரியமாக இந்த யோசுவா பயந்துருந்தார். அதனால கர்த்தர் சொல்றாரு, மோசேயோட சண்டை போட்டான், ஆனா உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அதே மக்கள் தான், ஆனா மோசேயோட எதிர்த்து நிற்க இருந்தான், ஆனா யோசுவா கிட்ட எதிர்த்து நிற்கவே இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் யோசுவா மேல் வேலை பார்த்தது. பிரைஸ் இந்த காலை வேளையில இந்த ஆண்டுல வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில வேலை பார்க்கும். எனவே ஆமா, பிரேக் த்ரூ இருக்கு பிரதர். ஆமா, பிரேக் த்ரூ இருக்கு சிஸ்டர். சோர்ந்து போகாதீங்க, மறுபடியும் எழுந்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனவே மனம் புதிதாக வேண்டும். மனம் அழுக்கடைஞ்சு போச்சு. மனம் ஆமா, எனக்கு நல்லது நடக்காது, ஆனா அவ்வளவுதான், நான் பாவங்களிலிருந்து மீண்டெழ முடியாது. நம்ம வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. இந்த போதை வஸ்து என்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து வெளியே வர முடியாது. எனவே உங்களுடைய மனது இந்த காலை வேளையில இந்த நாளில் அழுக்கடைந்திருக்கலாம். மறுபடியும் எழுச்சி நேராக மறுபடியும் எழுந்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 4வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 4வது காரியம், முதல்ல 3 பார்த்தோம். இப்போ 4 பார்க்கும் பொழுது என்னன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆமா, நம்ம இதுவரைக்கும் எதை பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சனை போராட்டங்கள் பண்ணக்கூடிய நபர்களை என்ன செஞ்சோம்? பார்த்தோம். பிரச்சனை போராட்டங்கள் பண்ணக்கூடிய நபர்களை பார்த்தோம், சூழ்நிலையை பார்த்தோம். ஆனால் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் 3 காரியம் பேசினேன். இப்போ 4வது காரியம் பேச விரும்புகிறேன். என்னன்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது நாம் அதை பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும் என்றால், எபிரேயர் 12 சொல்லும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆமா, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் ஆமா அதை முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய ட்ராக்ல ஓட வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. யாரை நோக்கி ஓட வேண்டும்? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும், அப்போஸ்தலரை அல்ல. ஆமா, அவங்களே பார்க்க வேணாம் சொல்லிச்சு பைபிள். நாம நினைக்கிறோம், அவனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன், அந்த பாஸ்டரை பார்க்குறேன், இந்த பாஸ்டரை பார்க்குறேன், அந்த விசுவாசியை பார்க்குறேன். அவன் ஒரு நாள் பாவம் பண்ணி விழுந்த பிறகு, அவன் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரை விட்டுட்டு போன பிறகு, ஐயோ அவனே போயிட்டானே அப்படி நம்ம பேர் கூட. இங்கே பார்க்கும் பொழுது நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள் எங்க இருக்கு அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அத்தனை திரளான சாட்சிகள் சொல்லப்படுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அத்தனை திரளான சாட்சிகள். அதைத்தான் எடுத்து எபிரேயருடைய ஆசிரியர் எழுதுறாரு. 12ஆம் அதிகாரம் 1 எழுதும் போதுதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. இப்போ என்ன, இயேசுவை பாரு, நீ இயேசுவை பார்த்துக்கிட்டே இரு, மகிமை உனக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சூப்பர்ல, இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. இந்த 25 சிறப்பா இருக்கும். ஆமா, இயேசுவை பார்த்து கொண்டே இரு, உனக்கு நியமித்துக்கு ஓட்டத்தில் பொறுமையா இரு. 25 இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். ஆமே, அதை சொல்லும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவர் தான். விசுவாசம் ஆமா பஞ்சம் ஆகும் போதெல்லாம், விசுவாசம் எனக்குள்ளே குறையும் பொழுதெல்லாம் அவர் தான் துவக்கிற. விசுவாசத்தை முடிக்கிறது அவர் தான். இந்த நாளில் விசுவாசத்தை விட்டு அன்பு சகோதரனே, விசுவாசத்தை விட்டு போன அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னில் மகிமைப்பட வேண்டும் என்றால் நீ மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளாக வரும்படி தேவன் விரும்புகிறார். எனவே அந்த மேகம் போன்ற திரளான சாட்சியை பாருங்க. ஆமா, தோற்று போய் எழுந்திருந்த பரிசுத்தவான்களை பாருங்க. தோற்று போய் மறுபடியும் எழுச்சியோடு எழுந்திருந்த தேவன் பிள்ளைகளை பாருங்கள். மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்க முடியும். ஆமா, நாம பார்க்க வேண்டியது குறை பேசாதவர்களை, குற்றப்படுத்தாதவர்களை, பரிசுத்தவான்களை பார்க்க வேண்டும். அவர்களை பார்த்து நான் என்ன செய்யணும்னா, ஆமா என்னை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா மேகம் போன்ற திரளான சாட்சி இருக்கு. ஆனா ஓட வேண்டியது யாரை நோக்கி ஓடணும்னா, இயேசுவை நோக்கி தான் ஓடணும். சூப்பர்ல, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கு ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணும். ஓட்டத்தை வேகமா தள்ளி விட்டுருவான், வேகமா ஓடுமா. ஆமா, வேகமா ஓடுமா.
வேகமாக பிளான் பண்ண சொல்லுவான். ஆமாம், கொஞ்சம் பொறுத்து சில பொருட்கள் வாங்கியிருக்கலாம், வேகமாக வாங்குமா. ஆமாம், வாங்கி கடனுக்குள்ளாக நம்மை மாற்றி விடுவார்கள். ஆமாம், சில காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், லேட் பண்ணுவார். ஆனால் இந்த உலகம் சீக்கிரமாக வாங்கிரு, உன்னை சீக்கிரம் தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுச்சுன்னா என்னென்னா உனக்கு பெஸ்ட்டு கிடைக்காம போயிடும். ஆமாம், ஏன்னா கர்த்தர் ஒரு பெஸ்ட்டை வச்சிருக்கிறாரு. அதான் உன் லிஸ்ட்டில் இருக்குது. அவர் வச்சிருக்கக்கூடிய பெஸ்ட்டு தான் உன் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த உலகம் உன்னை வேகமாக ஓட வச்சு அந்த பெஸ்ட்டை வேண்டான்னு அவாய்ட் பண்ண வச்சிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். பெஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், இப்போ உயர்வு அடைய வேண்டும் என்றால் நான் மறுபடியும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது மகிமை வெளிப்படும். நான்காவது வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பொறுமையாக ஓட கடவும். உலகம் பொறுமையை கற்றுக்கொள்ளலை. ஆமாம், உலகம் நம்மளை பொறுமையை கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தர் தான் நம்ம பொறுமையை கற்றுக் கொடுக்குற. பைபிள் தான் பொறுமையாக இருங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உலகம் வேகமாக போய் எங்கேயோ மோதிரு. ஆமாம், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம வீட்டிலையும் உறவு, சொந்த பந்தம், அப்புறம் வேகமாக அதை செய்யலையா, இதை செய்யலையா, அது உனக்கு கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வேகமாய் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். துரிதமாய் நம்ம எங்கே போய் நம்மளை தள்ளி ஓட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் வசனம் சொல்வது இயேசுவை நோக்கி ஓடு, பொறுமையாக ஓடு, அப்பொழுது அவர் உனக்குள்ளே மகிமைப்படுவார். மகிமை உனக்குள்ளே வாசமாக இருக்கும். எனவே கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவை பாருங்கள். ஆமாம், அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் வெற்றி அடையும். இயேசுவை பாருங்கள். ஆமாம், நீங்கள் கட்டி கொண்டு அந்த நிறைவடையாமல் இருக்கக்கூடிய வீடு நிறைவடை செய்வா. இயேசுவை பாருங்கள். ஆமாம், வியாதிகளிலிருந்து குணமடைவீர்கள். இயேசுவே பார்த்து கொண்டிருங்கள். ஆமாம், இயேசுவை தான் பார்த்து டயர்டாயிட்டாங்க. இல்லை, மறுபடியும் இயேசுவை பாருங்கள். புன்சிரிப்போடு இயேசுவை பாருங்கள். ஆண்டவரே, வியாதியிலிருந்து குணமாக்க மாட்டீரா, உன் தழும்புகளால் சுகமான என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, ஆமாம், புன்சிரிப்போடு கிறிஸ்துவை பாருங்கள். 25 ஆண்டவர் வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை தருவார். அவர் தான் யெகோவா ரப்பா. அவர் தான் நம்முடைய வியாதிக்கு மருத்துவராக இருக்கிறார். எனவே நீங்கள் 2025 வியாதியோடு கழிப்பதில்லை. ஆமாம், இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்கக்கூடிய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே உங்கள் அறை வீட்டில் தேவனை கர்த்தர் கிரியை செய்கிறார். எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்குறது. அவருடைய மகிமை தங்கி இருக்கும் பொழுது, நிச்சயமாக அவருடைய மகிமை தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தானுடைய ஆளுகை இருக்க போவதில்லை, இருளின் ஆதிக்கம் இருக்க போவதில்லை. எனவே நிறைவு செய்ய விரும்புகிறேன். 5வது வசனம், 5வது காரியம் என்னன்னா, சில நேரம் அற்புதம் நடைபெறாதபடிக்கு நானே தடை செய்கிறேன். அற்புதம் நடக்காதபடிக்கு நாமே தடை செய்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் வார்த்தையில் நிறைவேறாதபடிக்கு நாமே தடை செய்கிறோம். வசனம் ஆதாரத்தோடு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. இங்கே சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் மனதை விசாலமாக்கு, உன் தரிசனத்தை விசாலமாக்கு. ஆமா, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிற காரியத்தை விசாலமாக்கு. ஆமா, விசாலமாக்கு. அதை தடை செய்யாது அப்படின்னா நான் தான் தடை செய்ய அர்த்தம். தேவன் எனக்கு மிக பிரமாண்டமான ஆசீர்வாதத்தை நான் கையாள முடியாதுன்னு சொல்லி நான் பயப்படுறதுனால, நீங்களும் நானும் பயப்படுறதுனால தடை செய்கிறோம். ஆமே, பெரிய பிசினஸ் ஆண்டு ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த பிசினஸ் என்னால் பண்ண முடியாத பயம். பெரிய திருச்சபையை கொடுத்துட்டாருன்னா அதை நடத்த முடியாத பயம். இல்லை, அவர் கொடுக்கிறவர், அவரே நடத்தக்கூடிய ஞானத்தை தருவார். அவரே அதை செயல்படுத்தக்கூடிய, அதுக்கு நம்ம ஒத்துழைக்கக்கூடிய நண்பர்களையும் தருவார். இங்கே சொல்லும் பொழுது, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. ஆமாம், மகிமை வாசம் பண்ண வேண்டும் என்றால் 2025 விசாலமாக்கு, உன் பிசினஸ் விசாலமாக்கு. ஆமாம், உன்னுடைய கேரக்டரை விசாலமாக்கு, அது பரிசுத்தமாக்கு. ஆமாம், வெளியே மட்டுமில்ல, உள்ளுக்குள்ளே பரிசுத்தமாக்கு. ஆமாம், உள்ளுக்குள்ளே பரிசுத்தமாகும் பொழுது தான் வெளியில் நம்முடைய கேரக்டர் மாறும். உள்ள பரிசுத்தமாக்கு. ஆமாம், ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆமாம், வெளிப்புறத்தவே சுத்தமாக்கிட்டு இருக்காங்க. போஜன பதார்த்தம், அந்த சட்டியை கழுவுறாங்கல்ல, அவர் சொல்றாரு, அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய சட்டி வெளியவே பளபளன்னு ஆக்கிட்டு இருக்காத. ஏன்னா அந்த காலத்தை வெண்கலத்தை பயன்படுத்தினாங்க. ஆமாம், இப்போ பார்க்கக்கூடிய வெண்கலம், இப்போ பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் எவர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ பித்தளை, அந்த பித்தளை இருந்தது, வெண்கலம் இருந்தது, மண்பானை இருந்தது. இப்போ அவர்கள் பித்தளையை மறுபடியும் பளபளன்னு கொண்டு போயிட்டே இருக்கான். வெளியில் சுத்தமாக்கிட்டே இருக்கான். அழகா தெரிய வேண்டும் சொல்லி அந்த புளியை போட்டு விளக்கிக்கிட்டே இருக்கான். ஆனால் உள்ள பார்க்கும்போது உள்ள விளக்கவே இல்லை. ஆமாம், உள்ள மகா மோசமாக இருக்கு. இப்போ சமைக்கணும் அப்படின்னா உள்ளதான் சுத்தமாக்க வேண்டும் ஆண்டவர் சொல்ற. எனவே உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்றார். இந்த காலை வேளையில் முதலாவது உங்களை தயார்படுத்துங்கள். 2025 உங்களை தயார்படுத்துங்கள். 2025 நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் தருவார் என்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளில் உங்கள் எல்லையை விரிவாக்குங்கள். யெகோவா தேவனோடு இணைந்து
இயேசுவோடு இணைந்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து உங்கள் எல்லைகளை விரிவாக்குங்கள். அதுக்கு விட்டு கொடுங்க. உங்களுடைய மனது விரிவாகட்டும், மனம் புதிதாகட்டும். ஆமாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டாம். மனம் புதிதாகட்டும். ஆமாம், ஆண்டவரோடு இணைக்கப்படுங்கள். மேகமூலத்திலான சாட்சியை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அதுவே பாருங்க. ஆமாம், டீ கடையில் எத்தனை பேரை பார்த்தோம், நோட் பண்ண வேண்டாம். டீ கடையில் எவ்வளோ பார்த்தோம், அங்கங்கே எவ்வளோ, இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம். மாறாக நான் சிந்திக்க வேண்டியது பரிசுத்த வாரம். ஆமாம், ஒரே சபைகளை போவாங்க, ஆனால் அவிசுவாசமாக பேசக்கூடிய சில நபர் இருப்பாங்க. ஆமாம், புலம்பக்கூடிய பல பெண்கள் இருக்கிறத பார்க்குறோம், ஆண்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நாம் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய மனது விசாலமாக வேண்டும் என்றால் தேவனையே கவனித்து பார்க்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே கவனித்து பார்க்க வேண்டும். நான் அதவே சிந்திக்கணும். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தடை செய்யாதுக்கிறார். அப்போனா ஆசீர்வாதத்துக்கு சில நேரம் நான் தான் தடை. அதான் பைபிள் தெளிவாக தான் போட்டிருக்கு, தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு, தடை செய்யாது அப்படின்னா மனுஷன் தடை செய்ய முடியும். ஆமாம், அவரே ஆசீர்வாதத்தை அப்படி கொட்டினா கூட நான் தடை செய்ய முடியும்னு எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த நாளில் தடை செய்யாதீங்க. ஆண்டவர் எவ்வளோ பிளஸிங் கொடுக்குறாரோ, எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அதை கேட்டு ரிசீவ் பண்ணுங்க. ஆமாம், 25 ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம், 25 ஆமாம் அபிஷேகத்தின் உச்சகட்டம், ஆமாம் 25 எழுப்புதலின் உச்சகட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சகட்டம், தேவனை நடத்தக்கூடிய காரியத்தில் எல்லாத்திலும் உச்சகட்டம், எழுப்புதல், எழுச்சி. ஆமாம், எழுச்சின்னு ஆண்டவர் உங்களோட என்ன செய்யாது பேசுகிறார். அதை சொல்லும்பொழுது ஏசாயா 54:3 சொல்லும்போது நிறைய விஷயம் விரும்புகிறேன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமாம், பாழாய் கிடந்ததை கட்ட போகிறீர்கள். ஆமாம், உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் பாழாய் கிடஞ்சில அதை வாங்க போகிறீங்க, வாங்கி கட்ட போகிறீங்க. உங்கள் கிராமங்களில் உங்கள் சொந்த அந்த நேட்டிவ் பிளேஸில் எல்லாம் பாழாய் கிடஞ்சிச்சே, அதை அப்படியே விட போகிறதில்ல, மறுபடியும் அதை நம்ம கட்ட போகிறீங்க. ஆமாம், பாழாய் கிடந்தை கட்ட போகிறீங்க, கட்டி ஒரு குடும்பத்தை வைக்க போகிறீங்க. ஆமாம், அதை தான் குடியேற்றுவார்கள் என்று போட்டு. ஆமாம், நீங்கள் வலதுபுறத்துக்கு பெருக போகிறீங்க, இடதுபுறத்துக்கு பெருக போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஆஸ்திகள் சேரும், இந்த பக்கமும் ஆஸ்திகள் சேரும். இந்த பக்கம் தேவனோடு நடப்பீங்க, இந்த பக்கம் தேவனோடு நடப்பீங்க. ஸ்தோத்திரம், அவரோடு இணைக்கப்படுவீங்க. எனவே 5 காரியம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கவலைப்படக்கூடாது, இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமாம், எதிலே தரித்து நாங்களோ போதிப்பதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இப்போ இடைவிடாமல் ஆமாம் ஆமாம் கட்டுக்கதைகள் இல்லை, கிளவியில் பேச்சு இல்லை. ஆமாம், இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இடைவிடாமல் கவனிப்போம். கவனிக்கும் பொழுது அவருடைய மகிமை எங்களுக்குள் தங்கி இருக்கும். நாங்கள் வலதுபுறத்திலும் பெருகுவோம், இடதுபுறத்திலும் பெருகுவோம். ஆமாம், நிச்சயமாக முடிவு உண்டு, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாம், எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 49:3 சொல்லும் பொழுது, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் உங்களை மகிமைப்பட போறாரு. 2025 உங்களை சிறப்பாக பண்ண போறார். ஆமாம், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பரல இந்த 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிஸ்டர். சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். யாவே யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். சிறப்பாக இருப்பீர்கள். 2025 கர்த்தர் உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.